மக்களே 123வது எபிசோட் இப்பெல்லாம் எபிசோட்ல டெமாரி சொல்லிக்கிட்டு இருக்கா, டே கான்குரா என்ன ஆர்டர் கொடுத்தானோ அதை மட்டும் தான் நீ பண்ணணும்னு சொல்றாவா. என்ன பர்ட்டா சொல்றான், நீங்க சொன்னதெல்லாம் கரெக்ட் தான், ஆனா இருந்தாலும் என் மனசு ஏத்துக்கிட மாட்டுக்கு, என்னைக்குமே என்னோட ஃப்ரெண்டை நான் கைவிட மாட்டேன், நான் கிவ் மட்டும் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. கான்குரா என்னதான் ஆர்டர் கொடுத்தாலும் அதெல்லாம் என்னால ஏத்துக்கிட முடியாது, சிங்கி சொல்றது என்னால அக்செப்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. டே ஃப்ரெண்டா மிஷனான்னு பாக்குறது ஒரு ஷினோபிக்கு வந்து ஒரு கஷ்டம் தான்டா சூஸ் பண்றது, ஆனா இருந்தாலும் ஏதாவது ஒரு முடிவு எடுத்து தான்டா தீரும்னு சொல்லிட்டு இருக்க டெமாரி. சரி இப்போதைக்கு உன்னோட டியூட்டி என்னன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காவா. என்னோட டியூட்டி என்ன, ஷுகாகோ ப்ரொடெக்ட் பண்ணி லீவ் வில்லேஜ் கூட்டு போறதா என்னோட டியூட்டின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அரசியல கட்டுறாங்க. பார்த்தா ஷிங்கிக்கு ஆப்போசிட்ல வந்து மாஸ்டர் பப்பட் வந்து நின்னுட்டு இருக்கு. உடனே வந்து சுக்காக்கு கேக்கு, டே ஒன்னால இதெல்லாம் அடிச்சு நொறுக்க முடியுமா சொல்லி கேட்டுட்டு இருக்காது. என்னால அடிச்சு முடிக்க முடியுமான்னு தெரியல, ஆனா நீங்க உள்ள போங்க, இதை நான் பாத்துக்கிட்டேன், என்னோட அங்கிளுக்கு நான் ரிவெஞ்ச் எடுக்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சடனா பார்த்தா சுக்காக்கு உள்ள போய் ஒளிஞ்சுக்கிட்டு பார்த்தா அந்த பப்பட்டு கூட சோலோ ஒன்று சண்டை போட போறாங்க. பார்த்தா ஷிங்கியை போட்டு தள்ளதுக்கு அனல் வேகத்துல வந்துட்டு இருக்கு பப்பட்டு. பார்த்தா இருந்தாலும் ஷிங்கி பிளாக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கான், அயன் சென்டை வச்சு பிளாக் பண்றான். பார்த்தா அந்த பப்பட்டு ஒண்ணு சும்மா இல்ல, வேற லெவல சுத்தி சுத்தி அட்டாக் பண்ண வருது. பார்த்தா உடச்சு தப்பிச்சுக்கிட்டு இருக்கு. பார்த்தா ஷிங்கி நொறுக்கி எரியுது. ஷிங்கி மேலே ஒரு செகண்ட் அட்டாக்க போட்டு விட்டது. பார்த்தா அவன் கத்தி வச்சு சிங்கியை போட்டதுல தான் பார்த்தா அது க்ளோனு அப்படி மண்ணா உதிர்ந்துருச்சு. பார்த்தா அதுக்குள்ள சிங்கியை போட்டதுல வரான். பார்த்தா சிங்கி அங்க இருந்து பயந்து வேகமா ஓடுதான். பார்த்தா அங்க இருந்து முதல்ல தப்பிச்சு போய்கிட்டு இருக்கான். சுக்காக்கு கத்து, டே நீ கூட சண்டை போடுவோம்லாம் நினைச்சேன், நீடா தப்பிச்சு போறன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காது. பார்த்தா அவன் அட்டாக்க போட்டிருக்கான். பார்த்தா அது வந்து பாய்சன் நீடில் வந்து உடம்புல ஏறிடுச்சு. அதுக்கு நல்லா சண்டெல்லாம் போட்டுட்டு இருக்க முடியாது சொல்றான் அவன். உன்னை சுக்காக்கு சொல்லிட்டு இன்னதுக்கு பர்த்டே இருந்தோம்னா கண்டிப்பா நீ சண்டை போட்டுருப்ப, வேற லெவலில் இருந்திருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ நீங்க என்னதான் சொல்லுவீங்கன்னு சொல்லிட்டு சிங்கி கேட்டுக்கிட்டு இருக்கான். நீ தான் என்னமோ சொன்ன கான்குராக்கு வந்து நான் ரிவெஞ்ச் எடுக்க போறேன்னு சொல்லிட்டு இப்போ ஓடுதேன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு சுக்காக்கு. என்னோட கோல் வேற எதுவுமே கிடையாது, லீஃப் வில்லேஜ் உங்களை போய் நல்லபடியா சேர்க்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. சண்டை போடுறது வேஸ்ட்னு சொல்றான். பார்த்தா அனல் வேகத்துல ஓடி வரான். பார்த்தா பள்ளத்தாக்கா இருக்கு. பார்த்தா பாஞ்சு வந்து பப்பட்டு வந்து போட்டுதலன்னு வருது. சிங்கிக்கு என்ன பண்ணனே தெரியல. பார்த்தா அதுக்குள்ள பர்ட்டை எங்க இருந்து வந்தானே தெரியல. பப்பட்டு ஒரு ஓடு போடுதான். பார்த்தா அந்த பப்பட்டு அப்படி சுத்திக்கிட்டு போய் விழுதாங்க. பர்ட்டு அப்படின்னு சொல்லி சிங்கி பார்த்துட்டு இருக்கான். ஆனா பப்பட்டு இதுக்கெல்லாம் பார்த்து பயப்படவே மாட்டுக்கு. பார்த்தா அதுக்குள்ள டெமாரி வந்துட்டா வேற லெவல் அட்டாக்க போடுதாவா. வாட நம்ம முதல்ல எங்க இருந்து கிளம்புன்னு சொல்லிட்டு இருக்கான் பர்ட்டோ. டெமாரி மட்டும் வரல, சிக்கடையும் வந்துட்டான். சிக்கடையும் டெமாரி சேர்ந்து சண்டை போடுறாங்க. அது கூட டெமாரி சொல்றா, டே இவன்ட்ட பார்த்து சண்டை போடணும்டா, ஏன்னா இவன் கான்குரவே அடிச்சுன்னு இருக்கணும், நம்ம எல்லாம் வந்து சாதாரண ஆளுன்னு சொல்லிட்டு இருக்காவா. ரெண்டு ஒரு சண்டைக்கு வேற லெவலா தயாரா நின்றுட்டு இருக்காங்க. பட்டக்கான், நீ நல்லா இருக்கேன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். எனக்கு உடம்பு வந்து லைட்டா வந்து செயலிழந்து போய் இருக்கு, வேற ஒரு பிரச்சனையும் கிடையாது சொல்லிட்டு இருக்காங்க. உன்னை பத்தி நீ யோசிக்கவே இல்லை, நீ மன்னிச்சிரு, ஆண்ட் டெமாரி தான் சில விஷயம் சொன்னாங்க, அதுக்கப்புறம் தான் நான் ரியலைஸ் பண்ணேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. உன்னை சிங்கி அப்படி என்ன சொல்லிருப்பாங்கன்னா, அவர் இறந்தாலும் சரி மிஷன் அவர் தெளிவா முடிச்சிருந்திருப்பாருன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பார்த்தா அந்த சமயத்துல வந்து நான் வந்து கான்குரா காப்பாத்த போயிருப்பேன்னு சொல்லிட்டு தனியா போயிருப்பான். பார்த்தா கான்குரா சோலோ ஒன்னு சண்டை போட்டுக்கிட்டு இருந்திருப்பான் கூட. பார்த்தா அந்த இடத்துல வெடிச்சு சதி இருக்கும், அந்த இடத்துல தான் வேகமா போயிருப்பான்னு சொல்லிட்டு இதுல என்னோட உனக்கு தான் கான்குரா வந்து ரொம்ப முக்கியமான ஆளு, உன்னோட ஃபீலிங்ஸ் என்னால இப்ப புரிஞ்சுக்கிட முடியும்னு சொல்லிட்டு இருக்காங்க. நான் தான் கொஞ்சம் செல்ஃபிஷா இருந்துட்டேன்னு சொல்லிட்டு இப்ப எமோஷனல் ஆயிட்டேன்னு சொல்றான் அவன். இப்ப நான் ஃபீல் பண்றதுல ஒன்னும் முக்கியம் கிடையாது, ஷினோபி டியூட்டி தான் முதல்ல முக்கியம் சொல்லிட்டு இருக்காங்க. டேய் ஒரு ஷினோபிக்கு வந்து மிஷன் வந்து டாப் பிரையாரிட்டி கரெக்ட் தான்டா, ஆனா ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரொம்ப முக்கியம்னு சொல்லிட்டு இருக்காங்க. மிஷன் என்னதான் ஜெயிச்சாலும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கான நான் சாக்ரிஃபைஸ் எல்லாம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீ பரட்டோ, நீ என்னதான் பேசினாலும் உனக்கு சில விஷயம் புரியாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பார்த்தா மாத்தி மாத்தி அவங்களும் இன்னும் சண்டை தான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒரு நாள் இதை பத்தி நீ ரொம்ப ரீக்ரெட் பண்ணுவ, ரொம்ப கவலைப்படுவேன்னு சொல்லிட்டு இருக்கான் பரட்டோ. என்னைக்குமே நான் அதை பத்தி கவலைப்பட போறது, எனக்கு மிஷன் வந்து கரெக்டா முடிஞ்சா மட்டும் போதும் சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ரெண்டு பேரும் பேசுறது கரெக்டா தான் இருக்கு, ஆனா இருந்தாலும் அதெல்லாம் ஏத்துக்கிட முடியாது சொல்லிட்டு இருக்காங்க. நான் வந்தது இந்த மிஷனை முடிக்க சொல்லிட்டு இருக்காங்க. உன்னை சுக்காக்கு சொல்றது, டே நீங்க பேசுறத பார்த்தா நல்லா சிரிப்பா ஃபன்னா இருக்குடான்னு சொல்லிட்டு இருக்காது. பட் சொல்லிட்டு இருக்கான், இப்ப எனக்கு ஒரு வழி கிடையாது, நான் டெமாரிக்கு சிக்கடைக்கு வந்து ஹெல்ப் பண்ண போறேன், அவங்கள போய் நான் காப்பாத்த போறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்க கொஞ்ச நேரம் நீ ரெஸ்ட் எடுத்து சொல்லிட்டு இருக்காங்க. உன்னை சிங்கி பார்க்க, இவன் யாரோட இன்னும் முட்டாளாவே இருக்குன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் ஒண்ணுமே புரியல் சொல்றான். பார்த்தா மாஸ்டர் சுக்காக்கோ காணோம், எங்க போச்சுன்னே தெரியல. உன்னை சிங்கி பாத்துக்கிட்டு இருக்கான். அப்ப அது பர்ட்டோ கூட ஒட்டிட்டு போயிருச்சுன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. அரசியல கட்டுறாங்க. டெமாரி சிக்கடை வேற லெவலில் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க பப்பட்டு கூட. உடனே பார்த்தா சிக்கடை தயாரா நின்னுட்டு இருக்கான். ஒரு டெமாரி சொல்றா, பாத்துடா அது கூட மட்டும் காடை மட்டும் இழந்துடா சொல்லிட்டு இருக்காவா. பார்த்தா அண்ணல் வேகத்துல இருந்தா அடிக்கலான்னு வருது. பார்த்தா இருந்தாலும் வந்து பிளாக் பண்ணிட்டு போயிட்டே இருக்காவா. சடனா பார்த்தா அவன் டென்ஷன்டா பாய்சன் கேஸ போட்டு விட்டான். இது பாய்சன் கேஸடா பாத்துன்னு சொல்றாவா. சடனா வின்சைக்கு ஜுட்ஸோ போட்டு விட்டா. அடிச்சட்டுல பப்பட்டு சுத்திட்டு போகுது, செதறிட்டாது. உங்களுக்கு ஹெல்ப் பண்ண நான் வந்து சொல்லிட்டு பாட்டு வேற எவ்வளவு வந்துட்டான். நீ எங்கடா வந்த கோமல்னு சொல்லி சிக்கடை பாத்துக்கிட்டு இருக்கான். என் ஃப்ரெண்ட்ஸை கைவிட்டு போக மாட்டேன், அதுதான் என்னோட முதல் டியூட்டின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவன் அடிச்சு நொறுக்கும், அதுக்கப்புறம் வந்து நம்ம லீஃப் வில்லேஜுக்கு இங்க இருந்து கிளம்புவோம்னு சொல்லிட்டு இருக்கான். பார்த்தா அந்த பப்பட்டை என்ன அடிச்சாலும் திரும்பி மாசா வந்து நின்றுட்டு இருக்கு அந்த பப்பட்டு. இதை வந்து அடிச்சு நொறுக்கு அவ்வளவு ஈஸிலாம் கிடையாது, ஆனா இருந்தாலும் அடிச்சு நொறுக்குன்னு சொல்லிட்டு 3 பேரும் அனல் வேகத்துல போறாங்க, ஈக்குவலா போறாங்க. பார்த்தா சுக்காக்கு மேல இருந்து சிரிப்பு காமிச்சிட்டு இருக்கு, அடிச்சு நொறுக்குன்னு கத்திக்கிட்டு இருக்காது. சிங்கியும் வந்துட்டான், நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க, இந்த சண்டையை பார்க்க வந்தீங்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்மள பிடிக்க வந்தோம் என்னதான் பண்றான்னு சொல்லிட்டு பாப்போம்னு சொல்லிட்டு இருக்காது. பார்த்தா சண்டை என்னன்னு பாத்துக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா பர்ட்டோ அனல் வேகத்துல ஷேடோக்குள்ள நிறைய அட்டாக் பண்றான். பார்த்தா இருந்தாலும் அந்த பப்பட்டு நொறுக்கி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு, பர்ட்டோ தூக்கி போட்டு வெளுத்து எரியுது. பார்த்தா அதுக்கப்புறம் சிக்கடையும் பர்ட்டோ அனல் வேகத்துல போய் அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. பார்த்தா அவன் அசால்ட்டா பிளாக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கான். பாத்துக்கிட்டு இருக்கான். என்னோட ஆன்டி கூட சேர்ந்து இவனுக்கு ரெண்டு பேரும் கோஆர்டினேட் அட்டாக் வந்து வேற லெவலா பண்றான்னு சொல்லிட்டு இருக்கான். சிங்கி ரொம்ப எமோஷனலா சண்டை போட்டானுங்க, இதெல்லாம் அந்த அளவுக்கு ஒத்துழைக்காதுன்னு நினைக்க சொல்லிட்டு இருக்கான். தெரிஞ்சது அப்பெல்லாம் நடக்காது நினைக்க சொல்லிட்டு இருக்கு சுக்காக்கு. பார்த்தா எல்லாருமே கோஆர்டினேஷன் அட்டாக் வேற லெவலா போட்டுட்டு இருக்காங்க. டெமாரி இதை பாருங்க சொல்லிட்டு சடனா பேப்பர் போட்டு விட்டான், அடிச்சு செதறிக்கிட்டு வருது. இனிமேல் ஏன்ட்ட விடுன்னு சொல்லிட்டு வின்சைக்கு ஜுட்ஸோ போட்டு விட்டா. பார்த்தா அப்படி பம்பரமா சுத்துது, சடனா செதறிட்டு விழுது. எனக்கு தெரிஞ்சு எல்லாமே கரெக்டா தான் இருக்கு போலுக்குன்னு சொல்லிட்டு இருக்கு சுக்காக்கு. ஆனா என்ன இவன் நருட்டோ மாதிரி இல்ல, நருட்டோட ஸ்மார்ட்டாவும் நல்லா பெட்டராவும் இருக்கு
சொல்லிட்டு இருக்காது. சிங்கி இதை கூர்ந்து மட்டும் தான் பாத்துக்கிட்டு இருக்க, வேற எங்கேயுமே பார்க்க மாட்டேங்க. அந்த லாஜிக்கும் யோசிக்க மாட்டேன், அந்த எமோஷனும் யோசிக்க மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கு. சடனா பார்த்தா ஷுகாக்கோ தூக்கிட்டான் சிங்கி. இந்த சண்டையை பாப்பா சொல்லிட்டு இருக்கு ஷுகாக்கோ. பாக்கிறதுக்குலாம் நேரம் இல்ல, முதல்ல நம்ம ஹிடன் லீஃப் வில்லேஜ் கிளம்பணும்னு சொல்லிட்டு பார்த்தா பானையை தூக்கிட்டு கிளம்புறான். என்னோட டியூட்டி வந்து நான் ஃபுல்ஃபில் பண்ணும், எனக்கு அதான் முக்கியம் சொல்லிட்டு இருக்கான். கிளம்பணும்னு சொல்லிட்டு சிங்கி ஆனல் வேகத்துல வந்து வேகமா போறான். திரும்பி அடுத்து கட்டுறாங்க பார்த்தா டெமாரி சிக்கடை பாட்டு வேற நின்றுட்டு இருக்காங்க. வாங்கடா காம்பினேஷன் போடுவோம் சொல்லிட்டு சடனா பார்த்து ஷேடோ பெருசி ஜுட்ஸோ போட்டு விடுதான். இருந்தாலும் அது பப்பட்டு பிளாக் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கு. பார்த்தா அது எனர்ஜி இறக்கி போட்டு அட்டாக் பண்ண ஆரம்பிக்கி. இருந்தாலும் இவங்க பிளாக் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்காங்க. ஆனா பார்த்தா அந்த பப்பட்டு எங்க போச்சுன்னு தெரியல. சடனா மறைஞ்சிருச்சு, எங்கடா போச்சுன்னு சொல்லிட்டு தேடுறாங்க அவங்க. பெட்டர்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்காங்க. பார்த்தா தரைய உடைச்சிட்டு வேற வருது. இருந்தாலும் டெமாரி பிளாக் பண்றா. பார்த்தா அண்டர் கிரவுண்ட்ல இருந்து அட்டாக் பண்ணுது. இல்ல கிரவுண்ட்ல இறங்கலாம் அட்டாக் பண்ணுது. அதனால நம்ம பார்த்துதான் இருக்கணும் அது எங்க இருந்து அட்டாக் பண்ணே தெரியல சொல்லிட்டு 3 பேரும் முழிச்சுட்டு இருக்காங்க. பார்த்தா அது ஒவ்வொரு திசையில இருந்து எல்லாரும் அட்டாக் பண்ணுது. ஆனா எல்லாருமே பிளாக் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அது கிரவுண்ட்ல போயிட்டே இருக்கு. இப்ப நம்ம என்னதான் பண்ணன்னு சொல்லிட்டு உடனே சிக்கடை சொல்லிட்டு இருக்கான். அம்மாவோட வின்சிகி ஜுட்ஸு வந்து கிரவுண்டுக்கு எல்லாம் போய் அட்டாக் கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கான். அதெல்லாம் யாரடா சொன்னான்னு சொல்லிட்டு டெமாரி சொல்லிட்டு இருக்கா. எப்படிமா பண்ணீங்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். அவன் என்னதான் அண்டர் கிரவுண்ட்ல போனாலும் அவனை வெளியே வர வைக்கிறது ஏன் வேலைன்னு சொல்றாவா. பார்த்தா பம்பரமா சுத்திட்டு போறா. வின்ஷெல் சீ டிராகன் சொல்லிட்டு ஒரு ஜுட்ஸோ போட்டுட்டா. பார்த்தா சக்கரா வேற லெவலா பரவுது. அடிச்சு அடியில அந்த இடமே செதற ஆரம்பிச்சிருச்சு. பார்த்தா அண்டர் கிரவுண்ட்ல இருந்தும் அப்படியே பம்பரமா வெளியே வரான். திரும்பி வின்ஷெல் சைக்கிளிக் கோச் ஜுட்ஸோ சுத்தி ஒரு ஜுட்ஸோ போட்டு விட்டா. அடிச்சல்ல அவன் மேல உழுது. இருந்தாலும் அவன் பிளாக் பண்ணிட்டு நின்னுட்டு இருக்கான். பார்த்தா அவன் ஒரு பாம்பாமா அட்டாக் போடுதான். பார்த்தா சிக்கடை பக்கத்துல அனல் வேகத்துல வெட்டி வீசலான்னு வரான். பார்த்தா டெமாரி அனல் வேகத்துல போறா. பார்த்தா சிக்கடையை கமுத்திட்டு அவ உள்ள வந்து விழுந்துட்டா. பார்த்தா சிக்கடையை வெட்டதுக்கு போல இவ்வளவு வெட்டிட்டான். பார்த்தா பர்ட்டும் சிக்கடையும் சேர்ந்து டெமாரியை காப்பாத்த வந்துட்டாங்க. டே என்னெல்லாம் விட்டு போங்கடா, இனிமேல் நான் இதை பாத்துக்கணும்னு சொல்லிட்டு இருக்காவா. என்னால இப்ப மூவ் பண்ண முடியலன்னு நினைக்கல, ஆனா நீங்க இருந்து கிளம்புங்கன்னு சொல்றாவா. டைம் ஆச்சு கிடைக்கும்டா, நீங்க அதுக்குள்ள போய் லீஃப் வில்லேஜுக்கு சேர்ந்துறான்னு சொல்லிட்டு இருக்காவா. உங்க கோலை மட்டும் மறந்தனே சொல்லிட்டு இருக்காவா. நான் வந்து கோலே மறக்கல, உங்களை இங்கிருந்து விட்டு போக மாட்டேன், என்னோட ஃப்ரெண்ட்ஸ் என்னைக்குமே காப்பாத்தி தீரும்னு சொல்லிட்டு இருக்கான். பர்ட்டும் ஒரு சிச்சுவேஷனை புரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு இருக்கா டெமாரி. சிச்சுவேஷன் புரிஞ்சுக்கிட்டேன், இந்த இடத்த விட்டு உங்களை விட்டு போக மாட்டேன். கரெக்ட் தானே சிக்கடைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆமாடா நீ சொன்னது கரெக்ட் தான் சொல்றான் சிக்கடை. சடனா பார்த்தா அட்டாக் பண்ண தயாரா நின்னுட்டு இருக்கானுங்க. என்னடா சிக்கடை இப்ப நம்ம என்ன பண்ணலாம் சொல்லிட்டு பர்ட் கேட்டுட்டு இருக்கான். என்னடா ஏன்ட கேட்க வாண்டது பிளான் இல்லையான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. என்னைக்குமே சிக்கடை தான்டா ஸ்ட்ராட்டஜி போடுவான், அவன் தான்டா போடணும்னு சொல்லிட்டு இருக்கான். பேச்சு மட்டும் தான்டா இருக்கு, செயல் இல்லைன்னு சொல்லிட்டு சிக்கடை கத்திக்கிட்டு இருக்கான். களத்துல இறங்கி யாருன்னு காட்டும்னு சொல்லிட்டு இருக்கான் சிக்கடை. பார்த்தா டெமாரி முழிக்க இந்த 2 பேரும் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அம்மா ஏன்ட்ட விடுங்க, இதை நாங்க பாத்துக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க அவனுங்க. சடனா பார்த்தா பர்ட் ஷேடக்லாம் ஜுட்ஸோ போட்டு விட்டான். பாப்பாட்ட திசை திருப்ப வேண்டியது ஏன் வேலைன்னு சொல்றான் பர்ட்டோ. பார்த்தா அவன் பாப்பாட்ட வச்சுக்கிட்டு எல்லா ஷடக்களும் உடச்சு எரிஞ்சிட்டான். சடனா பார்த்தா வயித்துல தூக்கி ஒரு பேப்பர் பாம்பு தூக்கி வீசிட்டான் பர்ட்டோ. ஆனா பார்த்தா வெடிச்சு சதறது. பார்த்தா சிக்கடை இந்த விசிறி தூக்கிட்டு வச்சு நின்னுட்டு இருக்கான். எங்க அம்மா அளவுக்கு போட முடியறதுனால நானா போடுன்னு சொல்லிட்டு இருக்கான். வின்ஷெல் சீ டிராகன் ஜுட்ஸோ போட்டு விட்டான். பார்த்தா பம்பரமா சுத்துதாங்க. தலைக்குள்ள ஒளிஞ்சவன் திரும்பி அப்படி சுத்திக்கிட்டே வெளியே வரான். வெளியே அவன் கதையை முடிச்சான்னு சொல்லிட்டு இருக்காங்க. பார்த்தா அவன் வெளியே வந்து திரும்பி தயாராகிறானுங்க. பார்த்தா ராசங்கன் ஜுட்ஸு தூக்கி போட போய்கிட்டு இருக்கான் பர்ட்டோ. பார்த்தா அவன் பிளாக் பண்றான். இருந்தாலும் ஷேடோ பெரலிசி ஜுட்ஸு வச்சு லாக் பண்றானுங்க, மூவ் பண்ண விடல அவனை. பர்ட்டோ கதையை முடிச்சு சொல்லிட்டு இருக்கான் சிக்கடை. பார்த்தா பர்ட்டோ அனல் வேகத்துல ராசங்கன்னு தூக்கிட்டு வரான். பார்த்தா அவன் ஏதோ ஒரு பவரை கிரியேட் பண்றான். பாஞ்சு வந்துட்டு ரசங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஜுட்ஸோ போடுதான். அந்த இடமே வெடிச்சு சின்ன பின்னமா ஆரம்பிச்சிருச்சு. பார்த்தா அந்த பப்பட்டு துண்டு துண்டா பிரிச்சு செத்துறவே செஞ்சிருச்சு அந்த பப்பட்டு. உனக்கு வின்ஷெல் நம்மளோட போட தெரியும் சொல்லிட்டு பட்ட கிட்டு இருக்கான். டேய் இப்ப தான்டா சில ட்ரிக்ஸ்ல நான் கத்துருக்கேன்னு சொல்றான். பார்த்தா 2 பேரும் சேர்ந்து கதையை முடிச்சிட்டானுங்க. மாதிரி வரா டே உனக்கு இந்த ட்ரிக்ஸ்லாம் கூட தெரியுது, எனக்கே தெரியாது சொல்லிட்டு இருக்காவா. டே இந்த ஜுட்ஸு நீ ஃபுல்லாவே கத்துக்கல, ஆனா கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கணும்னு சொல்றாவா. சக்கரா இல்ல அதனாலதான் இதெல்லாம் நான் போட மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான் அவனும். என்னமோ உன்னோட நீங்க 2 பேரும் சேர்ந்து நல்லா பண்ணீங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காவா. உடனே சொல்றா டே பர்ட்டோ நீங்க இருந்து கிளம்பு, நான் என்னோட வழியெல்லாம் சரி பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு இருக்கேன், நான் ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்றாவா. அது மாதிரி நாங்க அங்கிள் கான்கோரை வர கண்டுபிடிக்கணும், அவரை கண்டுபிடிச்சு மிச்ச எல்லாத்தையும் நாங்க பாக்கணும்னு சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு வேகமா போறான் அவன். பர்ட்டோ போனா அடிச்சுக்கிட்டு சடனா கீழே விழுதான் சிக்கடாய். பர்ட்டோ முன்னாடி சீடை போடுறதுக்கு அப்படி மாசம் நிக்க மாதிரி நின்னு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. சடனா பார்த்தா முதுகுல இருந்து எவனோ குத்தி தூக்குதான். பார்த்தா உரசுக்கி வந்துட்டாங்க. பார்த்தா அவரோட சக்கரம் அப்படி புடிச்சு வெளியே எடுத்துட்டா. அவன் அப்படி மயங்கி விழுந்துட்டா. என்னோட பப்பாட்டு கூட நீங்க நல்லா தான் சண்டை போட்டீங்க, அதை நான் பாத்துக்கிட்டு தான்டா இருந்தேன். அம்மாவும் பையனும் டிஓ போட்டா சண்டை போட்டீங்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். இப்ப நான் வந்து ஹெல்ப் தேடி வந்துட்டா, உங்க 2 பேரும் சக்கரம் எனக்கு தேவைன்னு சொல்லிட்டு இருக்கான். சடனா பார்த்தா சிக்கடையும் அடிச்சு இழுத்துட்டான். ஆனா அந்த டொனரி பப்பாட்டு வந்து ரொம்ப யூஸ்லெஸ், அந்த அளவுக்கு விசேஷம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான். ஜாடி மாதிரி இருக்கு, எல்லா சக்கராவும் எடுத்து எடுத்து சேர்த்து வச்சிருக்கான். நல்லா என்ஜாய் பண்ணி விளையாடணும்டா, எனக்கு அதான்டா முக்கியம் சொல்றான். எல்லாரும் சேர்ந்து இந்த பப்பட்டை முடிச்சிருப்பாங்கன்னு சொல்லிட்டு அடிசீனை காட்டுறாங்க. பார்த்தா சிங்கி தான் காட்டுறாங்க. சுக்காக்கு தான் பேசிக்கிட்டு இருக்கு. சுக்காக்கு எல்லாமே பேசுறது பார்த்தா சிங்கி கண்டுக்கிட்டே மாட்டேங்கான். சிங்கின்னு ஒரு பக்கம் பர்ட்டை கத்திட்டு வரான். இவன் எப்படா வந்தான் சொல்லிட்டு சிங்கி முழிக்கான். பப்பட்டு கதையெல்லாம் முடிச்சுன்னு சொல்லிட்டு சுக்காக்கு கிட்டு ஓரளவுக்கு முடிச்சாச்சு சொல்லியிருக்கான் பர்ட்டோ. இந்த வாட்டி நீங்க ஜெயிச்சிங்களா, ரொம்ப சந்தோஷம் சொல்லிருக்கு சுக்காக்கு. ஜெயிக்கிறோம் தோக்குறோம் இப்ப அது முக்கியம் கிடையாது, நம்மளுக்கு டைம் வேற போய்கிட்டு இருக்கு, மிஷன் தாண்டா முக்கியம் சொல்லிட்டு இருக்கான் சிங்கி. பார்த்தா சிங்கி அங்க இருந்து அனல் வேகத்துல போறானுங்க. வேகமா லீஃப் வில்லேஜ் நோக்கி போய்கிட்டு இருக்கானுங்க. பார்த்தா இவனு ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கானுங்க. உரசுக்கு வந்து மாசம் நின்னுட்டு இருக்கான். டேய் உங்களை போட்டதுல தாண்டா நான் வந்து சொல்றான். மாசம் வந்து நிக்காம. பார்த்தா அதோட எபிசோட் முடியுது. அதுக்கடுத்த எபிசோட் சந்திப்போம். மரம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் பட்டனுங்க மறந்துங்க. See you, bye.